யாரை எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நதிநீர் விவகாரங்கள் குறித்த விவாதங்கள் தமிழகத்தில் எழும்போதெல்லாம் ஒரு விடயம் தவறாமல் சொல்லப்படும். அது நதிநீர் விவகாரத்தில் அண்டை மாநிலங்களான கேரளம், கர்நாடகத்தை ஒப்பிடும்போது தமிழகத்து அரசியல் கட்சிகள் ஒன்றுபட்டு நிற்பதில்லை என்றும், குறிப்பாக எதிர் துருவ அரசியல் செய்து வரக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இது போன்ற பிரச்சனைகளில் ஒன்றாக அமர்ந்து பேசுவதில்லை. அது எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி என்றும் சொல்லப்படுவது வழக்கம். இது போன்ற வாதங்கள் எழுந்து வரக்கூடிய சூழ்நிலையில்தான் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கிறது அந்த சந்திப்பு. முதலமைச்சரின் இலாக்காக்களை பொறுப்பாக பார்த்து வரக்கூடிய நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளருமான திரு ஸ்டாலின் நேரடியாக சென்று சந்தித்து காவிரி விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இந்த இரு கட்சிகள் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இது போன்ற ஒரு ஆலோசனையை நடத்தியிருப்பதாகவே சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2016 சட்டமன்றம் தொடங்கியது முதலே இரு கட்சிகளும் சுமூகமான அணுகுமுறையை மேற்கொள்வோம் என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் அடுத்தடுத்து வந்த சட்டமன்ற நாட்கள் அப்படியான ஒரு நடவடிக்கையை எதிரொலிக்கவில்லை. இந்த தருணத்தில் தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நிதியமைச்சரை சென்று சந்தித்திருப்பதை எப்படி புரிந்து கொள்வது? இந்த இரு கட்சிகளின் அரசியல் அணுகுமுறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளனவா? அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள் களத்தில் என்ன விளைவுகளை ஏற்படுத்த போகிறது என்பது குறித்து இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் திரு தீரன், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு மனுராஜ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு குமரகுரு ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இவர்களை இந்த அமர்வுக்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். திரு ஆர்.கே., நான் உங்களிடமிருந்து தொடங்குறேன். இந்த சந்திப்பை பற்றி பேசும்போதெல்லாம் ஒரு ஆச்சரியம், நியூஸ் பிரேக் ஆன உடனே இப்படி ஒரு இது நடக்குதா அப்படின்லாம் பொதுவாக பேசப்படும். ஆனால் அது எந்த இடத்தில் நிகழ்கிறது என்றால், முதலமைச்சர் மருத்துவமனையில் ஓய்வு பெற்று வருகிறார். பொறுப்புகளை அவரிடம் கொடுத்து ஒரு சில நாட்கள் தான் ஆகின்றன பன்னீர்செல்வம் அவர்களிடம். இப்படி ஒரு தருணத்தில் ரொம்ப ஈஸியா போய் பார்க்க முடியுது அப்படின்னா, இவ்வளவு நாட்களின் சந்திப்பு ஏன் நிகழல அப்படிங்கிற கேள்வியும் தவிர்க்க முடியாத ஒன்றாக தான் இருக்கு. நிச்சயமாக அது இதுவரை நடந்த அரசியல் வேறு, இன்று முதல் நடக்கும் அரசியல் வேறு என்ற ஒரு கோணத்தில் வேணா இதை பார்க்கலாம். அதை தாண்டி நாம் யோசிச்சோம்னா, முக்கியமாக இங்கே வரும்போது அக்டோபர் 18ஆம் தேதி இந்த வழக்கு வரப்போகுது. அதாவது கர்நாடக மாநிலம் சுப்ரீம் கோர்ட்டில் தொடுத்திருக்கிறது. காவேரியினுடைய அந்த ட்ரிபியூனலுடைய ஆர்டரே கொஸ்டின் பண்ணி, அதாவது அதுல 5(3) மட்டும் தான் அவங்க கொஸ்டின் பண்றாங்க. இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர்ஸ் டிஸ்பியூட் ஆக்ட்ல 5(3) மட்டும் கொஸ்டின் பண்ணி, அதாவது அந்த ரிசர்வாயரே கூடாது என்ற ட்ரிபியூனல் உத்தரவை இவங்க கொஸ்டின் பண்றாங்க. அது 18ஆம் தேதி வரப்போகுது. சோ இந்த ஒரு சூழ்நிலையில் கூட இந்த அரசியல் கட்சிகள் ஒன்னா சிந்திக்கலன்னா பிரச்சனை வருதுன்னு நான் கருதுகிறேன். இரண்டாவதாக, ஸ்டாலினே ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதாவது காவேரி பாசன பகுதியிலிருந்து விவசாயிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. ஆனால் அந்த கூட்டத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, அது நடந்து இது கூட்டம் ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான். அதாவது ஸ்டாலின் வந்தாரு, சில அதர் கட்சிகளும் கூட வந்தது. ஆனால் அது எங்க கூட்டப்படுதுன்னா, அது அறிவாலயத்தில் கூட்டப்படுது. இரண்டாவதாக, காங்கிரஸுக்கு எப்போ அழைப்பு போகுதுன்னா அன்னைக்கு காத்தால தான் அழைப்பு போகுது. அப்போ ஆப்போசிஷனையே ஒருங்கிணைத்து பண்ண முடியாத ஒரு திமுக இதுல தமிழ்நாட்டினுடைய அனைத்து கட்சிகளையும் ஒன்றாக இணைத்து கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுப்ப வேண்டி இருக்கிறதா அல்லவா? இல்ல, நீங்க அப்படி பார்த்தா ஆளும் கட்சியிடம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை, சட்ட போராட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பதில் தொடர்ச்சியாக ஆளும் தரப்பில் வரும்போது, ஒரு பிரதான எதிர்கட்சியாக அவர்கள் கடமை தானே, அவர்கள் மொபிலைஸ் பண்ற அளவுக்கு மொபிலைஸ் பண்றாங்க. வருபவர்கள் வராதவர்கள் என்பது தனிப்பட்ட கட்சிகளுடைய முடிவாக ஏன் பார்க்காமல் திமுகவால முடியலன்னு பார்க்கணும்? இல்ல, அதுதான் பிரச்சனை. அதாவது எதிர் தரப்பில் இருக்கும் கட்சிகளை அனைத்தும் இவங்க அரவணைத்து கொண்டு போனார்களான்னு பார்த்தால், யாருக்கு எப்ப தகவல் கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதுதான் பிரச்சனையே. அதாவது எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 5 மினிட்ஸ் கேப்ல இந்த தகவல் கொடுக்கப்பட்டதா, இல்ல சில கட்சிகளுக்கு அந்த தகவல் கொடுக்கப்பட்டு பாக்கி இருக்க கட்சிகள் எல்லாம் கொடுக்கவில்லையா? அது ஒரு கேள்வி நிலவுது அல்லவா? அதை தாண்டி தான் இந்த பிரச்சனையே வருது. அதாவது இவ்வளவு பெரிய பிரச்சனையில சித்தாராமையா என்னிடம் கூறிய இன்டர்வியூல அவர் கூறுறாரு, இது ஒரு அரசியல் தீர்வு தேவை என்ற கருத்தை கூறுகிறாரு. அதற்கு இங்க ஒரு ஒருமித்த கருத்து இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாது. நாம் 490 TMC தான் நிற்போம். நம்ம எங்களுக்கு அதாவது ஒவ்வொரு மாதமும் வர வேண்டிய அந்த தண்ணி போனதா இருக்குன்னா, இந்த ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க மாற முடியுமா
என்று கேட்டால் ஒரு அரசியல் கட்சியினாலும் ஒரு இஞ்சு கூட நகர முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறது. வேற ஒன்றும் கிடையாது. இங்கத்த கருத்து அப்படி இருக்குது. அதாவது அதிமுக கொஞ்சம் விட்டு கொடுக்கிறதாக யாரு கருதினாலும் அது இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் அதுல அதிமுக மேல பாய்ந்து அந்த எஃபர்ட்டை வீணாகிவிடும். அந்த ஒரு பிரச்சனை தான் நிலவுகிறது. அதாவது எப்படி இந்த பிரச்சனையை ஒரு டிஸ்ட்ரஸ் இயர்ல அணுக முடியும் என்று அனைத்து கட்சிகளும் ஒன்றாக ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டால் இன்றைய சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி, அனைத்து கட்சி கூட்டினாலும் சரி, இயலாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதுதான் வருந்தத்தக்க விஷயம். திரு தீரன், இது போன்ற கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக வைக்கப்படுது. நான் இந்த சந்திப்புக்குள்ள முதல்ல போயிட்டு காவிரி விவகாரத்துக்குள்ள வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் ஜெயலலிதா அவர் இந்த பொறுப்பில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற சூழல் கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது சுனாமி நிதிக்காக திரு ஸ்டாலின் சென்று சந்தித்ததுதான் கடைசியாக இருவரும் ஆலோசனை இல்ல ஒரு சந்திப்பு அப்படின்னு பார்க்கலாம். சட்டமன்ற சந்திப்புகள் அது வேற. அப்படி ஒரு நிலையில் இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். பொறுப்புகளை வகிக்கக்கூடிய நிதியமைச்சர் பன்னீர்செல்வத்தை இவரால் எளிதாக சந்திக்க முடிகிறது அப்படின்னா, இவ்வளவு நாள் ஏதோ ஒரு பிம்பத்தின் கட்டமைப்பால் சந்திப்பு நிகழவில்லை, இல்ல அப்படி சந்திப்பு நிகழ்ந்துட்டா வேற விஷயங்கள் களத்தில் எதிரொலிச்சிரும் அப்படிங்கிற புரிதலை தானே மக்களுக்கு தருது. அது அப்படிதானா? இல்லை, அப்படிலாம் பார்க்க முடியாது. இப்போ இந்த சந்திப்பே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர். அவர் சந்தித்த நிதியமைச்சர் அவர்கள் இப்பொழுது முதலமைச்சருடைய அந்த துறைகளை இன்றைக்கு கவனித்துக் கொள்ளுகின்ற ஒரு பொறுப்பை, கூடுதல் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற அவை முன்னவர், ஆளுங்கட்சியினுடைய அவை முன்னவர். எனவே இது எங்கே இருந்து இன்றைக்கு போய் சந்திப்பது, 14ஆம் தேதி போய் சந்திப்பதனுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தால், ஏற்கனவே அவர்கள் விவசாய சங்க கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே அவர் ஒரு 3 வாக்குறுதிகளை சொல்கிறார். ஒன்று, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கருத்தை முன்னெடுக்கணும். அடுத்தது சட்டமன்றத்தை அவசர சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் விவசாய சங்கங்களையும் சேர்த்து அழைத்து கொண்டு போய் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த 3 கோரிக்கையை தான் வச்சிருக்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை இப்போ நாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்னும் 4 நாளில் பெற இருக்கிறோம். அதுவும் 17ஆம் தேதி இந்த காவிரி மேற்பார்வை குழுவானது இப்போ ஆய்வு பண்ணதை ஒரு அறிக்கையாக தரப்போகிறாங்க. அதனுடைய அடிப்படையில் அடுத்த நாளில் தீர்ப்பு வரப்போகுது. இப்போ கால இடைவெளி மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே அவருக்கு ஒரு நெருக்கடி, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு கட்சியிலே ஒரு நெருக்கடி. அவருடைய தந்தையார் ஒரு விவசாய சங்கத்தை ஆதரிக்கிறார், இவர் இன்னொரு விவசாய சங்கத்தை ஆதரிக்கிறார். ஆக இவர்களுக்குள்ளே ஒரு கருத்தொற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி அதிலே ஒரு முடிவெடுப்பது என்பது அது பிறகு வேறு ஒரு விஷயம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே கால அவகாசம் மிக குறைவாக இருக்கிறது, ஒரு செய்தி. அடுத்தது கர்நாடகம் என்பது இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கிறது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு எதிராக நடக்கிறது. அப்படி இது நடக்கிற காரணத்தினால ஒன்று, உச்சநீதிமன்றம் கடுமையாக பலமுறை கண்டித்திருக்கிறது கர்நாடக அரசை. இந்த சூழ்நிலையில தங்கள் மீது ஏதாவது பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் கர்நாடகத்திற்கு அந்த தேவை இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் நீதிமன்றத்தின் நியாயத்தின் அடிப்படையிலோ நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலோ எந்த வகையிலும் அவர்கள் எந்த காலத்திலும் ஒத்துழைக்க மறுக்கிறார்கள். ஆக அந்த சூழ்நிலையில அவர்கள் அடாவடி செய்கிறவர்கள், அவர் அனைத்து கட்சியும் கூட்டிட்டு போய் முறையிடுறது, அதில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர்களே கலந்து கொள்வது, இப்படியெல்லாம் அவர்கள் அங்கே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில மாண்புமிகு அம்மா அவர்கள் இதுல சரியான ஒரு 48 ஆண்டு காலமாக நடக்கிற இழுபறி இது. இந்த 48 ஆண்டு காலத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இல்ல நம்ம அந்த வரலாறுக்குள்ள போறதுக்கு முன்பு நான் இன்றைய சந்திப்பை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாவே உங்களிடம் பேசலாம்னு நினைக்கிறேன். நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டாம்னா இந்த உதாரணத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கீங்க, கர்நாடகம் அடாவடி ஈடுபடுது அப்படிங்கறதெல்லாம். ஆனா இன்றைக்கு இந்த முயற்சி இருக்குல்ல, நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள், அடுத்த கடமை பிரதான எதிர்கட்சிக்கு இருக்கு, அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அதில் அனைத்து கட்சிகளும் வந்துச்சாங்கிறது வேறொரு விவாதம், நம்ம அதை அப்புறம் பேசலாம். ஆனால் அந்த முயற்சியை பிரதிநிதித்துவப்படுத்த உங்களை சந்தித்துக்கிறார், ஆலோசனை நடத்துகிறார், இதை நீங்க வரவேற்கிறீங்களா? அல்ல அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உடனடியாக மறுக்கிறீங்களா? ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த சில மணி நேரம், சில மணித்துளிகள்ல திரு பண்டுட்டி ராமச்சந்திரன் சிறப்பு கூட்டம் எல்லாம் தேவையில்ல, இந்த சந்திப்பு அவசியம் இல்ல. எங்களுடைய கழக செய்தி தொடர்பாளர் மூத்த முன்னாள் அமைச்சருமான பண்டுட்டியார் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்னா, அவர் தெளிவா தான் சொல்லி இருக்கிறார்.
மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து மருத்துவமனையிலிருந்து இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க, கூடிய சீக்கிரத்தில் வர இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு வந்து 17ஆம் தேதி வந்து மேற்பார்வை குழு சமர்ப்பணம் பண்ணுது, 18ஆம் தேதி தீர்ப்பு வர இருக்குது. இந்த குறுகிய காலத்துல இப்ப இந்த சந்திப்பு அனைத்து கட்சி கூட்டம் என்பது சாத்தியமற்றது, தேவையில்லாது. அப்படிதான் அந்த கோணத்துல அங்கதான் சாத்தியமற்ற தேவையில்லாத நான் கேட்கிறேன். இப்ப நீங்க கோர்ட்ல எங்களுக்கான தீர்வு வரும், நீதிமன்றத்தில் தீர்வு வரும் சொல்வதை 100% ஏற்றுக்கொள்கிறோம், அப்படிதான் தீர்வு வரும். ஆனா என்ன மாதிரியான பிரஷர் இந்த மாநிலத்துல மவுண்ட் ஆகுது, இந்த விவகாரத்தை இந்த மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிகள் எப்படி கையாள்கின்றன வெளிப்படுத்துவதற்கு வேறு என்ன வாய்ப்பு உங்கள் முன் இருக்கிறது? இது போன்ற அரசியல் கட்சி கூட்டங்களோ இல்ல எதிர் துருவ அரசியல் நடத்தக்கூடிய தலைவர்கள் ஒன்றாக சந்தித்து பேசுவது என்பது இந்த மாநிலம் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிற உணர்வை ஏற்படுத்த வாய்ப்பு அமையும்ல, அதையே மறுக்கிறீங்க? அது ஒரு நிகழ்வாக இருக்குமே தவிர அதனால் எந்த பலனும் நமக்கு கிடைக்க போவதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே வந்து பல முறை பேசி அதிலே கர்நாடகமானது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கே மரியாதை தர மறுக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 91ல இடைக்கால தீர்ப்பு வந்த பொழுது இதே மாதிரிதான் வந்து அவங்க கர்நாடக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் எல்லாம் போட்டு சட்டமன்றம் மேலவை 2 அவையிலையும் போட்டு அனுப்புனாங்க. அப்பொழுது உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்திற்கு தான் கர்நாடக அரசு ஆளானதே தவிர அவர்களுக்கு ஒன்று என்றைக்குமே அவர்கள் அடாவடி செய்கிறவர். ஒரு நீதிப்படி பார்த்தால் தமிழகத்திற்கு ஒரு நியாயம் கூட வந்து முழுமையான நியாயம் இன்னும் இன்றைய வரையில உச்ச நீதிமன்றத்தால் கூட தரப்பட முடியவில்லை. ஆனாலும் கூட குறைந்தபட்ச தண்ணீர் இப்பொழுது கூட 2500 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட சொன்னார்களே, எங்கே அவர்கள் திறந்து விட்டார்கள்? ஆக இப்ப மழை நீர் பெய்த காரணத்தினாலே அங்கே கூடுதலாக நமக்கு தண்ணீர் வருகிறதே தவிர இன்றைய வரையிலே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை கர்நாடக அரசானது நிறைவேற்றவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அடாவடி செய்கிற ஒரு அரசோடு போய், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு அரசோடு போய் நான் வந்து இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பிரதமர்கிட்ட போனா அவர் ஏற்கனவே என்ன பண்ணாரு, மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை சந்திக்கல. அதே போல நம்முடைய தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எல்லாம் மாண்புமிகு பேரவை நாடாளுமன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தம்பிதுரை அவர்கள் தலைமையில குழுவா போனாங்க. அப்ப அவங்களுக்கு அவர் சந்திக்கல. ஆனா அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, கர்நாடகத்துக்கு தான் சாதகமா இல்ல, தமிழ்நாட்டுக்கு நாங்க நடுநிலையா இருக்க போறோம் என்பதை போல அவர்கள் காட்டிக் கொள்வதற்காக ஒருவேளை எப்படி நடக்கிறது. ஒரே ஒரு தவறான தகவல், 10,000 கியூசெக்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் விட சொல்லுது. அது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அதன் பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கிற சீனியர் அட்வொகேட்ஸ் கபில் சிபல் உட்பட எல்லார்கள் கர்நாடகாவுக்கு வாதாட முடியாது என்ற ஒரு நிலை எடுக்கிறார்கள். அதன் பிறகு கர்நாடக அரசு தண்ணி திறந்து விட்டது என்றது நான் பதிவு செய்திருக்கேன். அவர் சொன்னார் கடைசியாக அது பற்றிய விஷயம் அது உண்மைதான். அந்த செய்தி அது கடைசியாக உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவர்கள் மதிக்கவில்லை, இதுவரை திறந்துவிடப்படவில்லைங்கிறது. திரு மனு, அதிமுக தரப்பு குறிப்பாக ஆளும் தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, கால அவகாசம் ரொம்ப குறைவு. அப்ப வந்து இந்த மாதிரியான மெஷர்ஸ் நீங்க முன்வைக்கூடிய இந்த 3 விஷயங்கள், பிரதமர் சந்திப்பது, பேச்சுவார்த்தை, இது அனைத்து கட்சி கூட்டம் போன்ற 3 விஷயங்கள் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது எதிர்கட்சி என்கிற இருப்பை காட்டிக்கொள்வதற்காக திமுக முயற்சி பண்ணதுன்னு சொல்லலாமா? முதலில் ஐயா பேராசிரியர் தீரன் அவருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா அவரே அழகா சுட்டி காட்டியிருக்காரு. எங்கள் திமுக பொருளாளர் தளபதி மு.க. ஸ்டாலின் எத்தனை நெருக்கடிகள் இருக்கு, ஆனாலும் அதன் மத்தியில் வந்து இவ்வளோ போராட்டங்கள், தொடர் போராட்டங்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தஞ்சையில் வந்து உண்ணாநிலை அறப்போராட்டம், நேற்றைய தினம் அக்டோபர் 13ஆம் தேதி வந்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு பல கட்சிகளின் பிரதிநிதிகளோட ஒரு கலந்து ஆலோசனை கூட்டம். இன்று வந்து மாண்புமிகு நிதி அமைச்சருடன் ஒரு சிறிய ஆலோசனை. இது எல்லாத்தையும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நாங்கள் வந்து முன்பிலிருந்தே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், ஒருமனதாக ஒருங்கிணைந்து கட்சிகள் எல்லாம் செயல்பட வேண்டும். இது பலன் தருமா இல்லையான்றது இரண்டாவது. ஆனால் முதலில் வந்து நம்ம ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கணும். இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து வந்து, இது வந்து சட்ட பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடாது. இது சட்டம் அரசியல் இரண்டும் கலந்த பிரச்சனை. அப்படிதான் இருந்து கொண்டிருக்கிறது பல வருடங்களாக. இதை வந்து நாம் உச்ச நீதிமன்றத்தை நம்பலாம், ஆனால் உச்ச நீதிமன்றத்தை மட்டுமே நம்பக்கூடாது. இதை சட்டப்பூர்வமாக அணுகுமுறை என்ன எடுக்க வேண்டுமோ எடுங்கள். திமுக சார்பில் நாங்கள் உங்கள் பின் நிற்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஆனால் இது அரசியல் ரீதியாக ஒருங்கிணைந்து ஒருமித்த குரலில் நாம் எந்த மாதிரியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். குறிப்பாக வந்து இது கர்நாடக அரசுக்கு மட்டும் எதிராக இல்லை. நீங்க ஒன்னு கவனிச்சிருப்பீங்க, கர்நாடக அரசு வந்து கர்நாடக சட்டமன்றம் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக அவங்களே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி, இப்ப கர்நாடக முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, நான்
தண்ணி வந்து உச்சநீதிமன்றம் அடிப்படையில் தண்ணீர் திறந்து விட்டேன் என்றால் கர்நாடக சட்டமன்றத்தை வந்து என் மேல பிரிவிலேஜ் மோஷன், என் மேல வந்து நடவடிக்கை எடுக்கலாம், அதனால என்னால முடியாது, என் கையை வந்து அவங்க கட்டிட்டாங்கன்னு ஒரு அநியாயத்தை வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டும் என்றால் இந்த சூழ்நிலையில் குறிப்பாக வந்து அக்டோபர் 3ஆம் தேதி என்ற ஒரு அதான் திருப்புமுனை நாள். அக்டோபர் 1ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது முகுல் ரோஹத்தகி அட்டார்னி ஜெனரல், அவர் தான் இந்தியாவிலே மூத்த வழக்கறிஞர், அவர் வந்து உச்சநீதிமன்ற உத்தரவை முழுமனதாக ஏற்கிறார். ஆனால் அக்டோபர் 3ஆம் தேதி வந்து சொல்கிறார் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த இது இல்லை, உங்களுக்கு இந்த பவர் இல்லை, இந்த மேலாண்மை வாரியத்தை வந்து அமைக்க எங்களால் முடியாது என்று. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு, தமிழக சட்டமன்றம், தமிழக அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை, மத்திய அரசு வந்து 2 மாநில அரசுகளுக்கும் ஒரு நடுவர் மாதிரி இயங்க வேண்டும். ஆனால் இந்த மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு பின் நிற்கிறதா, இல்ல ஒரு மறைமுக கூட்டணி இருக்கிறதா, இல்ல வேற ஏதோ ஒரு அரசியல் காரணங்கள் இருக்கிறதா என்று நம்முடைய கண்டனத்தை தெக்க தெளிவாக நம்ம இங்க வலியுறுத்தணும். அப்புறம் ஒரே ஒரு தகவல், கூடுதல் தகவல், பிரதமர் நரேந்திர மோடி வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் சித்தராமையா சந்திக்கலை, தமிழக பாஜக தலைவர்களையும் சந்திக்கல, தமிழக எம்பிக்களையும் சந்திக்கல, அதிமுக எம்பிக்களையும். ஆனால் அவர் வந்து ஜனதா தள தலைவர் தேவேகவுடாவை சந்திச்சிருக்காரு. அவர் அடிப்படையில் அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் வந்து காவேரி பிரச்சனை பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி என்றால் அவர் வந்து சித்தராமையா வந்து முதலமைச்சரா சந்திக்கலையா, இல்ல சித்தராமையா வந்து காங்கிரஸ் தலைவர்னால சந்திக்கலையான்ற ஒரு கேள்வி எழுகிறது. கடைசி ஒரே ஒரு பாயிண்ட், இல்ல அது வந்து கர்நாடகத்தினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ். புரோட்டோகால் படி ஒரு முன்னாள் பிரதமர் அழைப்பு கேட்கும்போது, அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது ஒரு பிரதமரால் நிராகரிக்க முடியாது. அது வந்து புரோட்டோகால்ல ப்ரொசீஜர். ரொம்ப கிளவரா அவங்க வந்து ஒரு முன்னாள் பிரதமரை அனுப்புறாங்க, அவர் சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு பின்பு அரசியல் இருக்கு, அரசியல் இல்லைன்னு சொல்ல வரல, ஒரு கிளாரிபிகேஷன் தான். நீங்க தொடர்ந்து. சரிங்க, அது சரி. நான் வந்து இப்ப அதிமுக அமைச்சர்களிடம் கேட்க விரும்புவது என்னவென்றால், கடைசி போன வாரத்தில் வந்து 7ஆம் தேதி இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆளுநரை சந்தித்து காவேரி பத்தி பேசணும் என்று சொல்கிறார்கள். என்ன பேசினார்கள் இதுவரைக்கும் தெளிவு இல்லை. அவர்கள் சொல்லணும் நம்ம கிட்ட. கவர்னர் மாளிகையிலிருந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் வருது. அப்புறம் இந்த அக்டோபர் 1, 3ஆம் தேதி அன்று இந்த முகுல் ரோஹத்தகி பண்ண அந்த எதிர்மாறான கருத்துக்கு பின் எந்த ஒரு கூர்மையான, எந்த ஒரு ஆழமான அரசியல் எதிர்ப்பையும் தமிழகம் இதுவரைக்கும் இயக்கவில்லை. ஒரே ஒரு இதுதான், சீஃப் செக்ரட்டரி மட்டும் ஒரு லெட்டர் எழுதுறாரு, யூனியன் மினிஸ்ட்ரி செக்ரட்டரி லெவல்ல எழுதுறாரு. ஆனால் அது வந்து ஒரு அரசியல், ஒரு ஆழத்துடன், ஒரு அரசியல் அதிகார மட்டத்திலான பேச்சுவார்த்தையாகத்தான் அதை பார்க்கணும். அரசியல் ரீதியான பிரதிபலிப்பு இங்க இல்லை. அதற்கான முயற்சி திமுக எடுக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் புரிஞ்சு அதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம். அதுக்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினால் இன்னும் அதிக பலன் கிடைக்கும் என்று நம்புகிறோம். தலைமைச் செயலாளர் அவர்கள் வந்து என்ன செய்யறாருனாக்கா, அந்த குழுவுக்கு வந்து மேற்பார்வை குழுவுக்கு தமிழகத்தினுடைய பிரதிநிதிகளை அவங்க இது பண்றாங்க. இல்ல மேற்பார்வை குழு இல்ல, வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி சசிசேகருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. மேற்பார்வை குழு தலைவர் எங்களுடைய டிராபேக் என்ன, எத்தனை லட்சம் ஏக்கர் வந்து எங்களுக்கு பாதிப்பு சம்பாதத்துல வந்து ஏற்படுது, அதெல்லாம் தெளிவா தலைமைச் செயலாளர் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அதான் திரு மனு சொல்றதும், அந்த அக்டோபர் 3 தீர்ப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய வைப்ரேஷன் இங்க வந்திருக்கணும், அது வரல, வெறும் அதிகாரிகள் மட்டத்தான பேச்சுவார்த்தையோடு நின்று இருக்கிறது, ஒரு அரசியல் அழுத்தம் வேணும் அப்படிங்கறது அந்த கூர்மையான பதிவுன்னு ஒரு சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். அக்டோபர் 18க்கு பிறகு கூட அது எப்படி தீர்ப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. திரு குமர், ஒரு அழுத்தம் என்பது மத்திய அரசுக்கு தேவை. குறிப்பாக இந்த மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு இந்த 2 நபர் கொண்ட நீதிபதிகள் அமர்வுக்கு உரிமை இல்லை, நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இதை கூட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மத்திய அரசு சொன்னது. நான் இப்ப அதுக்குள்ள போகல, ஏன்னா அது வந்து நாங்க அடுத்த கட்டமா காவிரி டெக்னிக்கல் கமிட்டி வந்துருச்சுங்கிற பதிலாம் வரும். ஆனா என்னுடைய கேள்வி, இன்றைக்கு இந்த இருதுருவ அரசியல் நடத்தக்கூடிய இந்த 2 கட்சிகளும் ஒன்றாக சென்று சந்தித்து ஆலோசனை நடத்தி இருப்பது கூடுதல் அழுத்தத்தை மத்திய அரசிற்கு கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? சின்ன திருத்தம், 2 கட்சியும் சந்திக்கல, ஒரு கட்சி தான் போய் சந்திக்குது. பன்னீர்செல்வம் வந்து அவர் போய் சந்திக்கல, 2 பேரும் சேர்ந்து சந்திக்கிறது இவரு போய் சந்திக்கிறார், நிர்பந்தத்தில் போய் சந்திக்கிறார். அதை விட்டுருங்க. இன்னொன்னு, இந்த விவாதத்துல வந்து முதல்ல காங்கிரஸ் இல்லாத மிகப்பெரிய வருத்தம். ஏன்னா அவங்க தான் முதல் ரெஸ்பான்சிபிள் கட்சி. பட் மனுராஜ் இருக்காரு, அவங்களோட கூட்டணி கட்சின்றத நான் எல்லாத்தையும் அவரை கேட்கிறேன். இப்போ நீங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இந்த விவாதத்துல இல்லைங்கிறது
சொல்லிடுறேன். இல்ல 2007 இருந்து 2013 வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் முதல் ரெஸ்பான்சிபிள் பர்சன், ரொம்ப டீசென்ட்டா சொல்றேன், அவங்க தான் முதல் குற்றவாளி கூட சொல்லலாம். அவங்க எல்லாம் பண்றதெல்லாம் விட்டுட்டு இப்ப திமுக அதை கையில எடுக்கிறது வந்து பாக்குறதுக்கு எல்லாரும் தெரியும். இன்னொன்னு அக்டோபர் 18 தீர்ப்பு எடுக்க போறாங்க விசாரணைக்கு. 3-4 நாள் தான் இருக்கு. எல்லாம் பண்ணிடுங்க சீக்கிரம். அரசியல் எல்லாம் யார் என்ன பண்ண முடியும் எல்லாம் பண்ணிடுங்க, ஏன்னா அப்புறம் பண்ண முடியாது. அதனால இப்போ இவ்வளவு சீக்கிரம் சப்போஸ் இன்னும் 2 வருஷம் பொறுத்து வரப்போகுது, எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. இவங்க நடத்தினாங்களே வாய்தாராணி எடுத்து நடத்தினாங்க பாருங்க, அது மாதிரி எப்ப இருக்குன்னு தெரியாம இருந்தா கூட அவங்களுக்கு நியாயம் இருக்கு. 18ஆம் தேதி வரப்போது உங்களோட தரப்பெல்லாம் சொல்ல போறீங்க, நீதிமன்றம் ஏத்துக்கு போகுது. 17 எதுக்கு? 17 மிட்நைட் 12 மணிக்கு எதுக்கு போராட்டம்? இது வேற ஒண்ணு இல்ல, நாங்க இருக்கிறோம்னு காமிக்கிறதுக்கு. ஆனா திமுக இவ்வளவுதான் பண்ற திமுக மத்திய அரசு காட்டமா விமர்சிக்குது. கரெக்ட். பக்கத்துல இருக்க கர்நாடகா இருக்க காங்கிரஸ் விமர்சிக்கிறோமா? அவர் அதை பத்தி ஒரு வார்த்தையும் சொல்ல, ஸ்டாலின் அவர்கள் அதை பத்தி ஒன்னும் சொல்ல. நாங்க சொல்றதெல்லாம் மத்திய அரசு ஏன் பார்க்கல? திருப்பி சொல்றோம், இந்த எம்பி ஏன் பார்க்கலன்னா, எம்பி அவர் முதல்ல சொல்றாரு நான் யாரையும் பார்க்க மாட்டேன்னு. அப்படி ஒருவேளை எம்பிக்களை பார்த்திருந்தாங்கன்னா, சித்தராமையா பார்க்காத ஒரு பிரதமர் வந்து இந்த எம்பிக்களை பார்த்திருந்தாங்கன்னா, அது வைசி வாசா யோசிச்சு பாருங்க. நம்ம ஜெயலலிதா அம்மையார் போய் கேட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு கொடுக்காத பிரதமர் அங்க இருக்கிற எம்பிக்களை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லாமே ஒரு நியாயத்தோட பாக்குறேன். 18ஆம் தேதி வருது. இவங்க சொல்றது என்னமோ நம்ம மத்திய அரசு திடீர்னு ஒரு பெரிய ஒரு பேண்ட்ராஸ் பாக்ஸ் திறந்து விட்டா மாதிரி எல்லாம் அதிர்ச்சியில் ஓடின மாதிரிலாம் இல்ல. கர்நாடகா ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது, இந்த மாதிரி உங்களுக்கு பவர் இல்லைங்க, ஆக்ட் படி தான் போடணும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. அந்த ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறம் மத்திய அரசு அதை கிளாரிஃபை பண்ணணும். மத்திய அரசு சொல்றது நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத சுப்ரீம் கோர்ட். கரெக்ட், டிபேட்டபிள் கொஸ்டின், நாங்க அது உள்ள போக விரும்பல. 3 பேர் தான் விசாரிக்கின்றீங்க, 3 பேர் விசாரிக்கட்டும், 18ஆம் தேதி போடுவோம், 18ஆம் தேதி உங்க தரப்பு வாதம்லாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக சார்பா நம்ம அரசு சார்பா நாஃப்டே என்ன சொல்றாரு? we have no objection. நல்லா பாருங்க வார்த்தையை, we have no objection. அந்த கமிட்டில மட்டும் ஒரே ஒரு ஆளை எங்க சீஃப் இன்ஜினியரையும் எங்க சீஃப் செக்ரட்டரி சேர்க்கறதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. அப்போ அதிமுக அரசும் அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க சொல்ற தீர்ப்பை ஏத்துக்கிறாங்க. ஆனா ஏத்துக்கிட்டு 18ஆம் தேதி பார்க்கலான்னு வெளியில வராங்க. இன்னைக்கு 3வது நீதிபதி நியமிச்சிட்டாங்க. அங்க இருக்கிற 2 சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன சட்டம் தெரியாதவங்களா? எனக்கு ஒரு விஷயம் புரியல. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஆர்கியூ பண்றீங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் கரெக்ட், நீங்க சொல்றது டிபேட்டபிள் கொஸ்டின் நாங்க ஏத்துக்கிறோம்னு சொன்னா, ஒன்னு அதிமுகவை நான் பாராட்டுறேன், ஒன்னு எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, யாரையும் சந்திக்காதீங்க, எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் ஒரே வழின்னு போயிடுங்க. இல்ல சுப்ரீம் கோர்ட் மேல நம்பிக்கை இல்ல, போராட்டம் தான் வழின்னு போங்க. பிக் அண்ட் சூஸா இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட், நாளைக்கு வந்து போராட்டம். சுப்ரீம் கோர்ட் சொல்வதை காங்கிரஸ் அரசாங்கம் கேட்கலன்னா காங்கிரஸ் அரசாங்கம் பத்தி பேசாதீங்க, மத்திய அரசு பேசுங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டை பத்தி விட்டீங்கன்னா நேரம் விவசாய சங்கத்துக்கு போங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம எதை தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி இங்க போறாங்க அங்க போறாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. 18ஆம் தேதிக்கு மேல எந்த அரசியலும் பண்ண முடியாது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் 18ஆம் தேதி நீங்க சொல்றதை ஏத்துக்கிறோம், டிஸ்மிஸ் பண்றோம் பெட்டிஷனை, இனிமேல் உங்க பால் உங்க கோர்ட்ல இருக்குன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா, இம்மீடியட்டா பார்லிமெண்ட்டை கூட்டி இந்த மேனேஜ்மெண்ட் போர்டை மிகவும் சக்தி வாய்ந்த போர்டா கொண்டு வந்துட்டோம்னா இவங்க எல்லாம் என்ன அரசியல் பண்ணுவாங்க? 4 நாள் தான் இருக்கு. அதனால வெயிட் பண்ணுங்க. 4 நாள்ல இதுல ஒரு 2 கருத்துக்கு மட்டும் நான் என் தரப்பா தெளிவுபடுத்தணும். ஒண்ணு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் 3ஆம் தேதி தான் பெரிய திருப்புமுனை நடக்குது. அதுல வந்து குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா இந்த இன்டர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட்ன்றது தான் பிரதான சட்டம். இதுல வந்து செக்ஷன் 6ல பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்த பின், ஒரு நடுவர் மன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்த பின், அந்த தீர்ப்பு வந்து எத்தையானது என்றால் அது வந்து உச்சநீதிமன்ற ஆணைக்கு நிகரானது என்று சொல்கிறார்கள். இந்த தீர்ப்பை மதிக்கவில்லை, கரெக்ட், ஒத்துக்கிறோம். ஆனால் எங்களோட அச்சம் என்னன்னா, இந்த அக்டோபர் 1-3ஆம் தேதி மூத்த வழக்கறிஞர் வந்து இந்த மாதிரி நேர்மாறாக ஒரு பல்ட்டி அடிக்கிறாரு. இப்ப இதுல வேற ஏதாவது ஒரு அரசியல் காரணமா இருக்கணுமா? அப்படி இருக்குதுன்னா அதை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இது வந்து உச்ச நீதிமன்றமே இந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கிச்சு. அதாவது இந்த இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு பண்ண முடியாது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தான் உட்காரணும், அவர்கள் தான் முடிவு செய்யணுங்கிறத உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கொண்டுச்சு. நாங்க சொன்னதை உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதுலயே நீங்க இது அரசியல் செய்யணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு உங்க பதில் என்ன? இல்ல, இப்ப கண்டிப்பாக சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை வந்து நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது. அது வந்து அது போற போக்கில் போக வேண்டும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இங்க நம்ம ஒரு எவ்வளவு ஒரு புத்திசாலியான வியூகத்தை யூஸ் பண்ண போறோம்ன்றது தான் கேள்வி. இதுல வந்து சட்ட ரீதியாக சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அரசுக்கு, அவர் தரப்புல வந்து வாதங்கள் வைக்கட்டும். 17ஆம் தேதி 18ஆம் தேதி என்ன நடக்குது என்று நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம கர்நாடகா எடுக்கிற இந்த அரசியல் யுக்திகளை, குறிப்பாக கர்நாடகா முதலமைச்சர் வந்து பல நேரத்தில் சொல்லியிருக்காரு, நான் வந்து நேரடியா பேச தயாரா இருக்கிறேன், ஆனா தமிழக அரசுக்கு வந்து பேசுவதற்கு யாரும் இல்லை சரியான எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்பது. இரண்டாவது வந்து இந்த ஒருங்கிணைந்து எதுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு
அனைத்து கட்சி கூட்டம் நடத்த வேண்டும் என்பது நான் திருப்பி நான் வலியுறுத்தணும். அப்படி நம்ம பண்ணாதான் இங்க இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை நம்ம உச்சநீதிமன்றத்துக்கும் நம்ம தெளிவுபடுத்த முடியும். ஏதோ இங்க பிரிந்து எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்கன்றது இல்ல. இதுல ஒருமித்த கருத்து இருக்கிறது. பிரதான திராவிட கட்சிகளாக இருக்கட்டும், சின்ன மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஒருமித்த கருத்து இருக்கு. தண்ணி வர வேண்டும், விவசாயிகள் கஷ்டங்கள் தீர்க்க வேண்டும் என்று. ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதை வெளிப்படுத்துவதற்கு தான் சட்டமன்றம் கூட்ட வேண்டும். ஒரு துரிதமான ஒரு தீர்மானத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆனா பிரச்சனையே இது யாருக்கான கிரெடிட்டா போயிருங்கிறதுக்குள்ள முடியுது என்ற விவாதம் இல்ல. முக்கியமான ஒரு பாயிண்ட் விட்டாங்க இதுல. அது 2007 எப்ப அந்த ட்ரிபியூனல் தன்னுடைய ஆர்டரை சொல்லுதோ அதற்கு அடுத்த நாளே காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது. அதுக்கு தனி ஒரு சட்டம் தேவையில்லை. இதுதான் காங்கிரசும் பாஜகவும் தொடர்ந்து தமிழக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இது இந்த பாயிண்ட்ல தான் வென் காவிரி ட்ரிபியூனல் ஆர்டர் கொடுத்த பிறகு அதுக்கு மேல இன்னொரு பார்லிமெண்ட் ஆக்டோ இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோ வேற ஒரு டிவிஷன் பெஞ்சோ தேவையில்லை. அதுக்கு அடுத்த நாளே கான்ஸ்டிடியூட் செய்திருக்க வேண்டும். இது ஏன் செய்யவில்லை என்று காங்கிரஸ் இடைவேளை கருத்துக்கள் கேட்கிறேன். இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். இந்த சந்திப்பை ஒட்டி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த சந்திப்பு என்பது ஒரு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், அரசியல் ரீதியாக இங்க இருக்கிற செயல்பாடுகளுக்கு ஒரு வடிவம் கொடுப்பது, அது மத்திய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் ஒரு இதை ஏற்படுத்துங்கிறது. 2வது தேவையில்லை, சட்ட போராட்டமே போதும் அப்படிங்கிறது. இது 2 இது அது அப்படின்னு பிரித்து பார்க்கலாமா, இல்ல இந்த 2 நடவடிக்கைகளும் ஒரு மாநிலத்திற்கு தேவைன்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக 2 நடவடிக்கையும் தேவைதான். ஆனா இதுல திமுக உள்ளால இருக்கும் பிரச்சனைகள் தீரன் சார் சொன்ன மாதிரி ஏதோ வெளிவருதோ என்ற ஒரு ஐயம் தான் எனக்கு இருக்கிறது. அதாவது அதுக்கு அடுத்த ஒரு தகவல் வருது, ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி கருணாநிதி தன்னுடைய துணைவியார அப்போலோக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது ஒரு பெரிய ஒரு முதன்மைப்படுத்தி ஒரு பெரிய நியூஸா வெளியே வருது. அதுக்கு முன்னால 2 நாள் முன்னால பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வரவேற்கிறாரு, இந்த போர்ட்போலியோ ரீஅலோகேஷன் வரவேற்கிறாரு. தலைவர் கருணாநிதி அடுத்த நாள் விடும் அறிக்கையில் என்ன சொல்றாரு, வரவேற்கிறாரு. ஆனால் அந்த கொஸ்டின் எழுப்புறாரு, கவர்னர் கையெழுத்துட்டாரா, அதை எந்த அட்வைஸ்ல செய்தாரு, சிஎம் அட்வைஸ் பண்ணாங்களா அப்படின்னு. அப்ப திமுகக்குள்ள இருந்தே இதுவரை இல்லாத அளவிலான ஒரு மாறுபட்ட கருத்துக்கள் வெளிவருதோ, அதாவது தலைவர் கருணாநிதி கிட்ட இருந்தும் ஸ்டாலின் கிட்ட இருந்தும் வெளிவருதோ என்ற ஒரு ஐயம் இருக்கிறது. சோ இதை கொஞ்சம் வெளியே கொண்டு வரக்கூடாது என்ற ரீதியில் போய் சந்திக்கிறாங்களோ, திமுக உள்ளால் இருக்க பிரச்சனை வெளிவரக்கூடாது என்ற ஒரு ரீதியில் போய் சந்திக்கிறாங்களோ என்ற அது கூட ஒரு பிரச்சனையாகத்தான் இங்க நிலவுது. சோ இந்த மாதிரி நிறைய சட்டமன்ற எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவங்க இதே கடந்த காலங்களில் பார்த்தா இதே டிமாண்டை தேமுதிக முன்வைத்தார்கள். அப்ப கூட்டலன்னு தேமுதிக முன்முயற்சி எடுத்தது. அப்போதும் திமுக இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. விஜயகாந்த் போய் பார்த்தாரு, அங்கிருந்து ஒரு குழு போய் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே முயற்சி திமுக எடுக்கும்போது மட்டும் ஏன் அதுக்குள்ள ஒரு இன்டர்னல் ரிஃப்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரணும், ஏன் அந்த பார்வை இருக்கிறது? இல்ல அதான் நான் கேட்கிறேன், இது முன்னாலே செய்திருக்கலாம்ல. அதாவது திமுகவினுடைய இந்த முயற்சி இன்றைக்கு அந்த காவேரி பாசன பகுதி விவசாயிகளை சந்திச்ச அந்த நிகழ்ச்சி ஆனாலும் சரி, அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நீங்க ஏன் எல்லாரையும் அரவணைச்சு போய் மாட்டீங்கன்னா அந்த கேள்விதான் நிலவுது. அது ஏன் இந்த செலக்டிவாக கூப்பிடுறீங்க? அது எல்லாத்துலயும் ஒரு அரசியல் கட்சியை கொச்சைப்படுத்தி கொண்டு இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சியை முதன்மைப்படுத்திக் கொண்டு செய்யும் இந்த செயல்கள் தான் அதுதான் அரசியலாக மாறுகிறது. அதை தாண்டி ஒரு அரசியல் செய்யணும்னா நிச்சயமாக நீங்க எல்லாருமே ஒன்னா தான் வர வேணும். அப்பதான் ஒரு ஆளுங்கட்சியை நாம பழிசார முடியும். அதாவது எல்லாரும் ஒருமிச்சு வந்திருக்கும். இப்ப காங்கிரஸ் வந்திருக்கு, பாஜக வந்திருக்கு, திமுக வந்திருக்கு, ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்திருக்குன்னா தேமுதிக வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் ஏடிஎம்கே மேலதான் அந்த பிரஷர் வரும். அந்த பிரஷரை அந்த அழுத்தத்தை கொடுக்கும் இடத்தில் திமுக இருந்தும் ஏன் அந்த முயற்சியை செய்ய மாட்டார்கள் தான் என்னுடைய கேள்வி. திமுக அது போன்ற முயற்சியை கொடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த விமர்சனத்தை சரி என்று ஏற்றுக்கொண்டால் அதற்கு இதுல இருக்கக்கூடிய அதிமுக ஏன் அந்த முயற்சி செய்யவில்லைங்கிற கேள்வியும் நியாயமானதான். ஒருவேளை இவர்கள் எல்லாம் ஒன்று சேரவில்லை என்பதற்காக இது போன்ற அனைத்து கட்சி கூட்டங்கள் போன்ற முயற்சிகளை நீங்கள் வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறீர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படியெல்லாம் நினைக்க முடியாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இப்பொழுது பொறுப்பேற்ற பிறகு சட்டமன்றத்திலேயே சொல்லி இருக்கிறாங்க, ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளில் செயல்படும் சொன்னாங்க. அதை எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் கூட வழிமொழிஞ்சு செயல்படுவோம், நல்ல நம்ம தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை செயல்படுவோம்னு சொன்னாங்க. அதனால மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு அந்த இருக்கை வசதி கூட சரியா செய்யலன்னும் போது கூட அது என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தால் நான் உடனே அதை சரி செஞ்சிருப்பேன் அப்படின்னு கூட சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் இப்போ வந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதில் பொறுத்தளவில் என்னன்னாக்கா, இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது இப்போதைக்கு அவர் சொன்னதில் 3 செய்தி. ஒன்று பிரதமரை சந்திக்கணுன்றது, அதில் ஒரு அப்பாயின்மெண்ட் இவ்வளோ குறுகிய காலத்தில் கிடைக்க மாட்டது சந்தேகம். அடுத்தது சட்டமன்றத்தை உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்று சொல்வது கூட, ஏற்கனவே நம்ம சட்டமன்றத்தை கூட்டி காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்திற்குரிய நியாயம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இப்போ உதாரணத்துக்கு
அது அரசு. அவர் ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா, கர்நாடகம் ஒரு மேலவை சட்டமன்றம் ரெண்டுலயும் குற்ற தீர்மானத்தை போடுறாங்க. இந்த தீர்மானங்களை நான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் தண்ணீரை திறந்து விட்டால் பிரிவிலேஜ் மோஷன், உரிமை மீறலை மேல் கொண்டு வருவாங்க அப்படின்னு. இது போன்ற ஒரு நேச்சுரல் ஜஸ்டிபிகேஷன்ஸை கொடுப்பதற்கு ஒரு சட்டமன்ற கூட்டு நடவடிக்கை தேவையில்லைங்கிற முடிவுக்கு அதிமுக ஏன் வருகிறது? இல்ல நீங்க கடந்த கால வரலாறை பாத்தீங்கன்னா தான் அதிமுக சரியான நிலைப்பாட்டுல போயிட்டு இருக்குன்னு தெரியும். இல்ல கடந்த காலங்களில் தீர்மானம் நிறைவேற்றியோ விஷயத்தை நான் கேட்கவே இல்லை. இன்றைக்கு விரிவா கூட பேசலாம். ஆனா கடந்த காலங்களில் நீங்க தீர்மானம் நிறைவேற்றினதையோ இல்ல ஒருமித்த கருத்தோடு பேசியதையோ விமர்சனப்படுத்தவே இல்லை. இங்க மறுபடியும் என்னன்னா அந்த அக்டோபர் 3 தீர்ப்புக்கும் அக்டோபர் 18க்கு இடையில கூடிய இந்த காலகட்டம் வந்து ரொம்ப குரூஷியலான காலகட்டம் தமிழ்நாட்டில். கர்நாடகா வந்து அனைத்து சட்டமன்ற மேலவையிலையும் சட்டமன்றத்திலையும் வந்து தீர்மானம் நிறைவேற்றினாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு அப்பயும் 2091 கண்டனத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. நீங்க சட்டமன்றத்தில் ஏற்றின சட்டம் வந்து செல்லாதுன்னே சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதனால அனைத்து கட்சி கூட்டம் போடுறது வந்து அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய அரசியல்ல தங்களுடைய செல்வாக்க பாஜகவா காங்கிரஸா அப்படின்ற அந்த செல்வாக்க வளர்த்துக்கிறதுக்காக அங்க அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு டிராமா பிளே பண்றாங்க. அவங்க வந்து அதே மாதிரி நமக்கு தேவையில்லை. இந்த காலகட்டத்தில் நமக்கு என்ன தேவை? உதாரணத்துக்கு சொல்றேன், 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த பன்மாநிலங்களுக்கு இடையிலான ஆற்று நீர் பிரச்சனை சட்டத்தில் 2002 ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. 6வது பிரிவு உட்பிரிவு 2. அது என்னன்னா, அரசிதழில வெளியிட்டு விட்டாலே அதற்கு முழு அதிகாரம் வந்து விடுகிறது. உடனடியாக அதை அமுல்படுத்தி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் ஒழுங்காற்று குழு இது இரண்டையும் அமைக்க வேண்டும் என்று தெளிவாக அந்த திருத்தத்தில் 2002 வெளியிடப்பட்ட அந்த திருத்தத்தில் பன்மாநில ஆற்று நீர் பிரச்சனை சட்டம் இருக்குது இல்லையா, அதுல திருத்தமும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக நம்மளுடைய பரிதாபமான கேள்வி என்னவென்று சொன்னால், முன்ன இருந்த காங்கிரஸ் அரசு வந்து அது அரசிதழிலேயே 6 வருஷம் பவர்ல இருந்தாங்க. 2007 வந்து தீர்ப்பு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வெளிவருகிறது. 2013 வரல ஒரு இம்மி அளவு கூட இவங்க யாரும் ஒன்றும் செய்யவே இல்லை. அப்ப ஆட்சியில இருந்து யாரும் தெரியும், திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். இன்னும் சொல்ல போனா பாமகவும் இருந்தது, விடுதலை சிறுத்தைகளும் இருந்தாங்க. இவங்க எல்லாரும் அந்த கூட்டணியில தான் இருந்தாங்களே தவிர ஒரே ஒரு கேபினெட் மீட்டிங்லயோ அல்லது ஒரே ஒரு முறை நாடாளுமன்றத்திலேயோ இந்த அரசிதழை வெளியிடுங்க அப்படின்னு யாருமே பேசல. அதத்தான் காவிரி படுகையினுடைய விவசாயிகள் என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் வந்து இவங்க தயவுல வந்து மத்திய ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இவங்க ஒரு அழுத்தம் கொடுக்கலன்னு சொல்லி விவசாயிகள் கூட்டத்திலேயே வந்து விவசாயிகள் மனம் திறந்து பேசினார்கள், வருத்தத்தை தெரிவித்தார்கள். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, இந்த 2013 கூட எப்படி வருது அரசிதழ? மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் தன்னை ஒரு பிரதிநிதியாக கூட திமுக சேர்த்துக் கொள்ளவில்லை. அதனால இன்னைக்கு என்ன கேட்கறாங்க வந்து, நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய நிலைப்பாடு. இன்றைக்கு கூட மதிப்பிற்குரிய மாண்புமிகு நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதே போல நம்மளுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் என்ன சொல்லிக்கிறாரு, கோரிக்கை கொடுத்திருக்கிறாங்க, நிச்சயமாக அது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. எதுவும் மாற்று கருத்தெல்லாம் சொல்லல. அதை வந்து அவங்க வரவேற்பது போலத்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இப்ப சாத்தியம் இல்ல. எங்களுடைய கழக செய்தி தொடர்பாளர் கூட சொன்ன செய்தியில் என்னன்னா, 4 நாள்ல தீர்ப்பு வரப்போகுது, இப்ப எதுவும் நடக்க போறது இல்ல, இது வந்து இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றது தான் கருத்து. திரு மனுராஜ், 2 விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஒன்று, அனைத்து கட்சி கூட்டம் என்பது திமுகவினுடைய அரசியல் நடவடிக்கைக்காக. மற்றொன்று, திரு ஆர் கே சொன்னது மட்டும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தங்கள் இருப்பை மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறாங்க. இந்த காலச்சூழலில் இது சாத்தியமில்லாத ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. சாத்தியமில்லாத நடவடிக்கைன்னு தெரிந்தும் திமுக இதில் ஈடுபடுதா? திமுக வந்து எந்த ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அது வந்து தங்கள் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை வந்து மறைப்பதற்கு தான் என்று இது இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப காலமாவே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனாலும் இதுல வந்து ஒரு 2 சின்ன குறிப்புகள் தான். ஒண்ணு வந்து இப்ப பாத்தீங்கன்னா அரசியல் மையங்கள், அதிகார மையங்கள்ல இருக்கிறது வந்து 2 பேர் அரசியல் கட்சிகள், அதிமுக, பாஜக. இவங்கள்ட்ட தான் நம்ம வந்து கேள்வி கேட்க முடியும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா சொன்ன மாதிரி, பேராசிரியர் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கர்நாடக அரசு வந்து எவ்வளோ பெரிய உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து கொஞ்சம் கூட மதிக்காம இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் தமிழக அரசு வந்து அவங்க மேலே எந்த ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் இன்னும் தொடங்கல. ஸோ அது வந்து எங்கள் சார்பாக ஒரு கோரிக்கையை கூட இங்கே எடுத்துக்கலாம். 2வது வந்து இப்போ பாஜக தரப்பில் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் நல்லாவே நம்ம தரப்புக்கு பேசுறாங்க. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இன்று மத்திய அமைச்சர்களாக இருக்கும்
திரு சதானந்த கவுடாவா இருக்கட்டும் இல்ல திரு ஆனந்த்குமாரா இருக்கட்டும், அவங்க 2 பேருமே வந்து கர்நாடகாவின் பிரதிநிதிகளா செயல்படுறாங்க. இது வந்து அவங்க ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிமொழிக்கே எதிரானது. குறிப்பாக வந்து அவங்க கர்நாடகாவுக்கு ஆதரவாகவும் நிறைய கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து தவிர்க்க வேண்டும். அதை தவிர்க்க இவங்களும் முயற்சி எடுக்கணும். திரு குமரகுரு, 2 விஷயம் இருக்கு. பிரதமர் ஏன் சந்திக்கல அப்படின்னா, பிரதமர் நாட்டிற்கு ஒரே பிரதிநிதி, அவர் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது சந்திப்பதில் பிரச்சனைகள் வரும். சரி, ஆனால் இங்கிருந்து தமிழக குழு சென்று திரு அமித்ஷாவை, பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைவர் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். அவரும் அதுக்கப்புறம் பல்வேறு நாட்கள் கடந்த சூழ்நிலையிலும் இந்த விதமான அறிக்கையோ இல்லை இதுதான் நிலைப்பாடு இல்லை இந்த மாதிரியான அறிவுறுத்தல்கள் வருது அப்படிங்கிற விஷயத்தை ஏன் இதுவரை வெளிப்படுத்தவில்லை? இதுங்க எல்லாமே வந்து இப்போ என்ன அறிக்கை விட்டாலும் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் சுப்ரீம் கோர்ட்ல தான் இருக்கு. இப்போ அவர் வந்து அமித்ஷா வந்து இப்போ என்ன சொல்ல முடியும், அங்க இருக்க பாரதிய ஜனதா ஆட்சி இல்லை, இப்போ நம்ம காங்கிரஸ் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து எந்த ஒரு அறிவுரை சொன்னாலும் இப்போ அந்த ஸ்டேட்டை பொறுத்தவரை அது பாலிடிக்ஸ். நான் என்ன திருப்பி சொல்றேன், அழுத்தம்ங்கிறாங்களே, எந்த அழுத்தம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு அழுத்தமா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு எப்படி எவ்வளவு அழுத்தம் கொடுப்பீங்க? 150 200 கிலோவா தெரியல, எப்படி அழுத்தம் கொடுப்பீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு? கேஸ் போட்டுட்டீங்க, கேஸ் நடக்குது, வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதே சமயத்தில் உங்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்களா? நீங்க யார் மேல வெளிப்படுத்தணும்? ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திருநாவுக்கரசு அவர்களும் 2 பேரும் ஒன்னா உட்காந்து 2 பேரும் சேர்ந்து காங்கிரஸ் முதல்ல எதிர்க்கணும். கூட சேர்ந்து உங்களுக்கு திருப்திக்கு வேணா எங்களை திட்டிங்க. ஆனா முழுக்க மத்திய அரசாங்க காரணம் அங்க இருக்கிற காங்கிரஸ் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு இவங்க பாட்டுக்கு சீட் ஷேரிங்ல இவங்க தனியா போயிட்டு இருக்காங்க. அவரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இது இந்த வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் நியூட்ரலானவர்னு. இன்னைக்கு அவர் பேசுனதுன்னு இப்ப ஒரு முடிவே பண்ணிட்டேன். என்னன்னா 2007 எந்த விதமான ஸ்டேயும் கிடையாது, எந்த விதமான அரசியல் நீங்க சொல்ற அழுத்தம் பெருக்கம் எதுவுமே இல்லாத போதே எதை பத்தியும் கவலை இல்லாம அவங்க எதுக்காக கவலைப்பட்டாங்க உலகத்துக்கே தெரியும். அவங்களையும் முழுக்க நாங்க வந்ததுல இருந்து முழுக்க சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எங்கேயும் எங்களை பார்த்து ஒரு கண்டனம் கூட சொல்லல. நீங்க பண்ற தப்பு, நாளை காலையில போய் நீங்க முதல்ல வாரியத்தை அமைச்சிட்டு எங்கள்கிட்ட வாங்கன்னு சொல்லல. நாங்க சொல்ற கோரிக்கை ஏத்துக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். இது வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். இதையும் முழுக்க 2007 2013 ஒன்னா சேர்த்து காங்கிரசும் பிஜேபி ஒண்ணுங்கிறாங்க. காங்கிரசும் பிஜேபி ஒன்னா? நான் கேட்கிறேன், தமிழக இதுல போய் இல்லத்துல போய் உட்காந்து எனக்கு இந்த துறை தான் வேணும் கேட்க தெரிஞ்சதுல உங்களுக்கு? அப்ப யாராவது ஒரு வாரியத்தை பத்தி கேட்டீங்களா? அதை கேட்கறதுக்கு ராதாகிருஷ்ணன் போன்ற நியூட்ரலான பர்சன் கூட இல்லாம என்ன சொல்லணும்? கடும் கண்டனம் அவருக்கு சொல்றேன், மத்திய அரசு கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லலாமே தவிர இரண்டும் ஒரே மாதிரி பாக்குறது ஒரு மாதிரி பாக்குறதுக்கான விளக்கத்தை அவர் கொடுக்கட்டும். ஆனா என்னுடைய கேள்வி, இந்த தருணத்தில் மத்திய அரசினுடைய அந்த அணுகுமுறை, அக்டோபர் 3ஆம் தேதி எடுத்த அணுகுமுறை, இது நான் வந்து கேட்கும் போது வரக்கூடிய பதில், ஒரு வலுவான மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு நாங்க எந்த சட்ட சிக்கலும் இல்லாம அதை கிளியர் பண்றோம், ஒரு கிளாரிபிகேஷன் ஸ்டேஜ்ல நாங்க அதை செய்யறோம்னு. ஆனா இன்றைக்கு மீண்டும் கர்நாடகம் அந்த அவர் சொன்ன அந்த சட்ட திருத்தத்தை சேலஞ்ச் பண்ணி போயிருக்கிறது, அதனுடைய தீர்ப்புக்காக நம்ம காத்திருக்கிறது போன்ற விஷயம் எல்லாம் ஒரு வகையான டிஸ்ட்ரெஸ் இந்த விஷயத்துல உருவாக்குது. அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது மத்திய அரசு திடீர் நிலைப்பாடு. ஏற்கனவே கெசட்ல அரசிதழில் வெளியிடலாம் அப்படின்னு தீர்ப்பு வந்த பிறகும் ஏன் இப்படி ஒரு டர்ன் எடுக்கணும்? இந்த இடத்துல எதுக்கு அந்த ஒரு கிளாரிபிகேஷன் தேவைங்கிற கேள்வி உங்களை நோக்கி வைப்பது இயல்பு தானே? இல்ல அவர் சொன்ன மாதிரி அதை ஒத்துக்கிறேன். ட்ரிபியூனல் எந்த ஆர்டர் பாஸ் பண்ணா இட் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீம் கோர்ட் டிகிரி தான் இருக்கு. ஆனா அதை தெரியாம தவறுதலாக சுப்ரீம் கோர்ட் அந்த அப்பீல் எடுத்துக்கிட்டாங்க. அதான் பிரச்சனையே. சுப்ரீம் கோர்ட் 2013 அந்த அப்பீல் எடுத்துக்க கூடாது. ஏன்னா காவிரி ட்ரிபியூனல் கொடுத்த ஆர்டரை நாங்க கையை வைக்கவே அதிகாரம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டிய சுப்ரீம் கோர்ட் தவறுதலாக அது அப்பீலை எடுத்துக்கிட்டு 3 பேர் கொண்ட குழு விசாரிச்சுட்டு இருக்கு. விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது நாங்க சொல்றோம் நீங்க எடுத்துக்க கூடாதுங்க. சரி எடுத்துட்டீங்க, எடுத்துட்டு நீங்க ஃபைனல் ஆர்டர் கொடுத்தாதான் நாங்க ப்ரொசீட் பண்ண முடியும். நீங்க இன்ட்ரீம் ஆர்டரா இதை பண்ண முடியாது. ஏன்னா கர்நாடகாவோட பிரேயரே வாரியம் அமைக்க கூடாதுன்னு, எங்களோட பிரேயர் தமிழக அரசு பிரேயரை வாரியம் அமைக்கணும்னு, சப்ஜெக்ட் மேட்டர் பிரேயர்ல இதுதான் மெயின் மேட்டர் போது அதையே நீங்க இன்ட்ரீமா கொடுக்குறீங்க, தப்பு. நீங்க இதை முடிச்சிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க நாங்க பார்லிமெண்ட்ல ஆக்டா கொண்டு வரணும். அவர் ராதாகிருஷ்ணன் சொன்னது நான் ஒரு விஷயம் ஒத்துக்கிறேன். 2007 இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆந்திர பிரதேஷ் வந்து ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வரும்போது அதுல ஒரு போர்டு கொண்டு வந்து சட்டப்பூர்வமாக்குறாங்க. அந்த பாயிண்டை கர்நாடகா எடுத்துக்குது. எப்படி அங்க மட்டும் போர்டை நீங்க பார்லிமெண்ட்ல ஆக்ட் கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இதையும் கொண்டு வந்து ஒரு அதர் சைடு ஒரு பாயிண்ட் எடுக்கும் போது அதை ஒரு புத்திசாலித்தனமா என்ன பண்ணணும்னா அதை கெட் ஓவர் பண்றதை நாங்க பார்க்கணுமே தவிர அதெல்லாம் இல்ல நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அதை நாங்க ஆர்டர் நாங்க பாஸ் பண்ணி வாரியம் அமைச்சதுக்கு அப்புறம் கர்நாடகா திருப்பி ஒரு மனு போட்டு அது தவறுன்னு சொல்லி செயலிழக்க வச்சுச்சுன்னா இதே ராதாகிருஷ்ணன் போன்ற நியூட்ரலான மனிதர்கள்னா மத்திய அரசு கவனமாக இருந்திருக்கலாம், இவ்வளவு ஒரு விஷயத்துல இவ்வளவு சாதாரண நடந்துக்கலாமா அப்படின்னு பேசுவாங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டான பதிலா சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் நாங்க சொன்னதை அப்படியே ஏத்துக்கிட்டு ஒரு நீதிபதியும் போட்டு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்காங்க. மனுராஜ் அவர்களை கேட்டுக்கிறதெல்லாம் உங்க கோபம் ஏன் கர்நாடக காங்கிரஸ் மேல திரும்ப மாட்டேங்குது, ஏன் அது அடிப்படையா தமிழ்நாட்டு காங்கிரஸ் மேல கூட திரும்ப மாட்டேங்குது, அதை மட்டும் கேளுங்க. இல்ல நான் முடிச்சிடுறேன். ஐயோ என்ன முதலாவது 3 பாயிண்ட் மொத்தமா
பாஜக தான் இந்த பிரச்சனையை வந்து கர்நாடகாவில் பூதாகரமாக்குது. அதாவது பிஎஸ் எடியூரப்பா வந்து மாண்டியா போறாரு, அங்க வந்து 25,000 ரூபா வந்து ஏக்கருக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரும் பிரச்சனை பண்றாரு. அதனாலதான் காங்கிரஸ்க்கு அங்க வந்து அவ்வளவு பெரிய நெருக்கடியே கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு விளக்கமாக ஃப்ரண்ட் லைன்ல எழுதியிருக்கு, நீங்க ஃப்ரண்ட் லைன் படிக்க மாட்டீங்க, அதனால நான் மறுபடியும் சொல்ல வேண்டியதா இருக்குது. சித்தாராமையா என்ன சொல்றாரு, வித் ஹெவி ஹார்ட் நான் தண்ணியோட போறேங்கிறாரு. எடியூரப்பா என்ன பண்றாரு, அங்க போய் ஒரு பெரிய அஜிடேஷன் ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகுதான் சித்தாராமையாக்கு நெருக்கடி வருது. அவர் வந்து தண்ணி தோட்டத்தை விட முடியாது என்ற சூழ்நிலை இது இருக்கிறாரு. அதன் பிறகுதான் ஆல் பார்ட்டி மீட்டிங் வருது. சோ கர்நாடகாவில் பிஜேபி என்ன செய்தது, அதே நிலைப்பாடு தான் இங்க பிஜேபி அப்படி கிடையவே கிடையாது. இங்க வேற நிலைப்பாடு, அங்க வேற நிலைப்பாடு. இரண்டாவதாக சுப்ரீம் கோர்ட்டை தொடர்ந்து நீங்களும் மிஸ்லீட் பண்ணிருங்க. இது வந்து கவரேஜ் மேனேஜிங் போர்டு எங்களால அமைக்கவே முடியாது, அதுக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்ட் வேணும், ஒரு பார்லிமெண்ட் ஆக்ட் வேணும் சொல்றது நீங்க தான். அதையே சொல்றீங்க. மூணாவதாக தொடர்ந்து வரும் அத்தனை பிரதமர்களும், இந்திரா காந்தி ராஜஸ்தான் கேஸ்லயானாலும் சரி, மகாராஷ்டிரா கேஸ்லயானாலும் சரி, தொடர்ந்து வந்த பி.வி. நரசிம்ம ராவ் உட்பட மன்மோகன் சிங், அதாவது செயலிழந்த ஒரு பிரதமர் என்று நாம் எல்லாம் விசேஷிக்கப்பட்ட மன்மோகன் சிங் கூட ரெண்டு சீஃப் மினிஸ்டர் அழைத்து பேசியிருக்காங்க. அது ஏன் நரேந்திர மோடி செய்ய மாட்டேங்கிறார்? இவ்வளவு ஒரு டிஸ்ட்ரஸ் இயர், அவ்வளவு பிரச்சனை நடக்குது கர்நாடகால. இங்க தண்ணிக்கு வந்து 11 லட்சம் ஏக்கர்ல மக்கள் வந்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள், விவசாயிகள். இந்த ஒரு நிலைமையில கூட ஒரு பிரதமர் இன்டர்வியூ பண்ணலனா எந்த இதுல வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்க? மனுவோட விளக்கத்தை கேட்டு சேர்த்து பதில் சொல்லிருங்க. நான் உங்களுக்கு நேரம் தரேன். திரும்ப அந்த காங்கிரஸ் பத்தின அந்த விஷயம் தான். இதை வந்து நாங்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழக சார்பில் வந்து டெல்லியில் இருக்கும் மத்திய காங்கிரஸ் தலைமையிடம் வலியுறுத்துவோம். ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸ் பிஜேபி வந்து என்னன்னா சென்டர்ல ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க, வெவ்வேறு மாநிலங்கள்ல அந்த மாநிலங்களுக்கு ஏற்ப ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. அதனால அவருக்கே தெரியும் தமிழக பாஜகவும் மத்திய பாஜகவும் எவ்வளவு ஒரு வேறுபாடோ எவ்வளவு ஒரு தூரம் இருக்கோ அதே மாதிரி செய்ய முடியும்னு அவங்க சொல்றாங்க. ஸ்டேட் யூனிட் ஸ்டேட் ரைட்ஸ் பேசுது, சென்ட்ரல் யூனிட். அதனால இல்ல இவர் வந்து கேக்குற ஏன் நீங்க காங்கிரஸ் வந்து வலியுறுத்தல, அதுல மட்டும் திட்டுறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல மட்டும் திட்டாதீங்க. அவங்க தலைவரே அறிக்கை விட்டுருக்காரு, சோனியா காந்தி அறிக்கை, அதாவது பிரதமருக்கு அறிக்கை விட்டு பிரயோஜனம் இல்லைன்னு கண்ட கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தியிடம் முறையிட்டு இருக்கிறார். மனுராஜ் பேசுறது நீங்க பேசுறீங்க, இல்ல இல்ல நியாயத்துக்கு யார் வேணாலும் பேசலாம். நான் வந்து இல்ல ஒரு ஷார்ட் பாயிண்ட் தான். இவர் சட்ட மேதை, நல்ல சட்ட வல்லுநரும். ஆர்டிகல் 355 அவருக்கே தெரியும், இருந்தாலும் நான் சொல்றேன். the union government வந்து should ensure that the state governments are run in accordance with constitution. அதாவது அரசியல் சட்டமைப்புக்கு படி வந்து மாநில அரசு நடத்தணும் என்று. இவருடைய கருத்தின்படி கர்நாடக அரசு வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நடக்கிறதா, இந்த உச்ச நீதிமன்ற அவமதிப்பா இருக்கட்டும், இல்ல நடுவர் மன்ற தீர்ப்பை ஏற்காததா இருக்கட்டும், இதெல்லாம் அந்த அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு. இதை வந்து நாங்க அரசை கலைக்கணும் என்று சொல்ல, ஆனா நடவடிக்கை எடுக்கலாம், கவர்னர் மூலம் ஒரு ரிப்போர்ட் கூட வாங்கலாம். இறுதி கருத்தில் கேட்கிற நேரத்தினால இவர்களோட பதிலோடும் இறுதி கருத்தை சம பண்ணிருக்கோம். நான் லைனா கருத்துக்கள் கேட்டு இல்ல ஒரு ராதாகிருஷ்ணன் வந்து கொண்டு மிஸ்லீட் பண்றோம் சுப்ரீம் கோர்ட்லங்கிறாங்க. அந்த 2 பேர் அங்க இருக்கிற நீதிபதிகள் தான். அவங்க மிஸ்லீட் பண்ண மிஸ்லீட் ஆயிடுவாங்களா அப்படி பார்த்தா நாங்க தப்பு. நீங்க சொல்றது கண்டனத்துக்குரியது. நாங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றோம். நாங்க எவ்வளவுதான் மிஸ்லீட் பண்ணாலும் எங்க கேஸை டிஸ்மிஸ் பண்றாங்க. அதனால மிஸ்லீட் பண்ணா அவங்க எல்லாம் மிஸ்லீட் ஆக மாட்டாங்க. அது ஒண்ணு. இவர் சொன்ன மாதிரி திருப்பி நான் வந்து தப்பா யாரையும் சொல்லல. நீங்க எவ்வளவு கோவம் எங்க மேல பண்றீங்களோ அந்த கோவத்துல 50% ஆகுது நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு பண்ணணுமோ வேண்டாமா? காங்கிரஸ் கட்சி அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு பிஜேபி மத்திய அரசுன்னு போறீங்களே, அது போகாதீங்க. மத்திய அரசு கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அந்த வாரியம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் மத்திய அரசு எவ்வளவு கரெக்டா பண்ணுது உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட இன்னொரு கேள்விக்கு நீங்க சேர்த்து பதில் சொல்லுங்க. ஏற்கனவே அரசு இதுல வெளியிட்டா உடனடியாக அமைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அந்த கேஸ் போகிற இடத்துல ஸ்டாண்ட் அடிக்கடி வெவ்வேறு ஸ்டாண்டுகள், அதுக்கு நீங்க கான்ஸ்டிடியூஷனல் கிளாரிபிகேஷன் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலுமே ஏன் அப்படி ஒரு ஸ்டாண்ட் அடிக்கடி எடுக்கணும்? இன்னொன்று, ஏன் பேச்சுவார்த்தை பிரதமர் நரேந்திர மோடி அழைக்கவில்லை அப்படிங்கிற அவங்க சொன்னது வந்து சப்ஜுடிஸா இருக்கும்போது பேச்சுவார்த்தை பேசி பாருங்களேன்னு சொன்னாங்க. அவர் பிரதமர் அப்ப மட்டும் 2 பேரும் பேசினாருன்னா ஏன் எம்பிக்களை சந்திக்கல, அப்புறம் தேவகவுடா சந்திக்கல? பிரதமர் யாரையும் சந்திக்க மாட்டார், நியூட்ரலா இருக்குன்னு சொல்லும் போது அது துறையோட மந்திரி சொன்னாங்க. ஆனா மந்திரி இவங்க பார்க்க கூட பேசக்கூட இல்லை. இவங்க ஸ்டாண்ட் இவங்க கரெக்ட், இவங்க ஸ்டாண்ட் இவங்க கரெக்ட், அது யூஸ் இல்ல. ஆனா நீங்க இன்னும் சொன்னீங்க பாருங்க, அந்த ஸ்டாண்ட் எடுத்தது முதல் யாருன்னா கர்நாடகா. இந்த மாதிரி சட்டப்பூர்வமாக வாரியம் அமைச்சா கூட செல்லாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும்போது அப்படி நாங்கள் என்ன சொல்றோம், ஆமா ஏபி ஆக்ட் படியும் அது மாதிரி வருது, அதையும் சேர்த்து நீங்களே முடிவு பண்ணுங்க, நாங்க பார்லிமெண்ட்ல இன்னும் ஸ்ட்ராங்கரா நாங்க கொண்டு வந்து கொடுக்குறோம் தான் சொன்னோமே தவிர நாங்க பண்ண மாட்டோம் இன்னும் 5 வருஷம் ஆகலாம் சொல்ல. 18ஆம் தேதி முடியுது. நம்ம எல்லாரோட நல்ல இதுலயும் 18, 19 2 நாள்ல முடிஞ்சிருச்சுன்னா, டிஸ்மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து நேரம் பால் வந்து மத்திய அரசு தான் வரும். மத்திய அரசு பார்லிமெண்ட்ல பால் வரும்போது ஒரு நல்ல நடவடிக்கை பாஸ் பண்ணுவோம். அப்ப காங்கிரஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ண. அது உங்க இறுதி கருத்து, உங்களுடைய இறுதி கருத்து. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களை பொறுத்தளவுல
அவர்கள் இதுவரையில அது முல்லை பெரியார் அணை பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், காவிரி நீர் பிரச்சனை, அவங்க எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் வெற்றியை தமிழகத்திற்கு தேடி கொடுத்திருக்கிறது. நமக்கான நீதியை, முழுமையான நீதியை பெற்றுத்தராவிட்டாலும் ஓரளவிற்காக நீதியை பெற்று தந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னாக்கா, சுருக்கமா தான் சொல்றேன். அதாவது இந்த நடுவர் மன்ற தீர்ப்பை அமுல்படுத்தி காவிரி மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்றுக்குழு அமைச்சிட்டு இருந்தா எந்த, ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கு அந்தந்த மாநிலத்தில் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இது அமைக்கப்பட்டிருக்குமே ஆனால் எல்லா பொறுப்பையும் அந்த வாரியமும் ஒழுங்காற்றுக்குழு எடுத்துக்கொள்ளும். அதுல அதனுடைய தீர்ப்பை மதிக்கலன்னு சொன்னா மத்திய அரசாங்கமானது ராணுவத்தை அனுப்பி கூட அந்த அறிவிப்பு நிறைவேற்ற மறுக்கிற அரசின் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கிற காரணத்தினாலதான் மேலாண்மை வாரியம் அமையுங்கள், ஒழுங்காற்றுக்குழு அமையுங்கள் என்று சொல்லி ஆரம்பத்தில் அம்மா அவர்கள் தெளிவாக ஒரு வரியில நிரந்தர தீர்வை சந்திப்பை ஒட்டி என்ன உங்களுடைய இறுதி கருத்து? ரொம்ப சந்திப்பு முக்கியமானது. இன்று நம் மத்திய அரசை அவர்கள் போக்கை வெளிப்படுத்தணும். அதுக்கு ஒன்றிணைந்து ஒருமித்த குரலாக ஒரு சட்டமன்றத்தை கூட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் அதை மக்கள் வரவேற்பார்கள். உங்களுடைய இறுதி கருத்து? 40 வருஷமா அரசியல் கட்சிகள் காவிரியை வச்சு அரசியல் செய்தது. இனியாச்சும் ஒரு தொழில்நுட்ப குழு மேல ஒரு அதனுடைய செயல்பாடுகளை ஏதாச்சும் ஒரு கமிட்டி அமைச்சு அதுலயாச்சும் ஒரு தீர்வு வரட்டுமே. இதுல அரசியல் பண்றதை நிறுத்துங்க, வேற ஏதாச்சும் ஒரு மேட்டர் எடுத்து அதுல அரசியல் பண்ணுங்க. 18ஆம் தேதி நோக்கித்தான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனமும் இருக்கு இந்த விவகாரத்தில். 18ஆம் தேதி நிகழ்வதையும் அதற்கு பின் நடக்கக்கூடியதையும் பார்க்கலாம். அப்போதும் இது போன்ற விவாதத்தில் உட்கார்ந்து பேசுவோம். இந்த விவாதத்தில் கலந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசலாம். எதிர்த்து பேசிட்டு